ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா வந்து எக்ஸ்பென்ஷனலி ஒரு ஃபார்முலா இருக்குது. இஜெட் ஆஃப் இ பவர் ஏஎன் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஒரு ஃபார்முலா கேட்டாங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான். தட் இஸ் ஈக்குவல் டு இஜெட் ஆஃப் இது எப்படி எழுதலாம்னா இ பவர் ஏ ஹோல் பவர் என்னன்னு எழுதலாம். இஜெட் எப்படி ஓகேங்களா? இஜெட் ஆஃப் இ பவர் ஏ என்ன எப்படி எழுதலாம்? இஜெட் ஆஃப் இ பவர் ஏ ஹோல் பவர் எழுதலாம். இது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இஜெட் ஆஃப் ஏ பவர் என்னோட ஃபார்முலா கான்செப்ட். இங்கே ஏ இருக்கிறது எனக்கு இ பவர் ஏன்னு இருக்குது. அப்போ இஜெட் ஆஃப் ஏ பவர் என்னோட ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி இப்போ தான் டெரைவ் பண்ணி காட்டினேன். இஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ் ஏ. அப்போ நம்மளுக்கு ஏ இருக்கிறது இங்கே என்ன இருக்குதோ அதை சப்மிட் பண்ண அதுதான் ஃபார்முலா. ஏ இருக்கிறது என்ன இருக்குது? இ பவர் ஏ இருக்குது. அப்போ இ பவர் ஏ ஹோல் பவர் என்னன்னா ஏ இருக்கிறது அதை அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது? இஜெட் ஆஃப் இ பவர் ஏஎன் ஈக்குவல் டு இஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ் இ பவர் ஏமா. இதான் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள இஜெட் டிரான்ஸ்ஃபார்முக்குள்ளார எக்ஸ்பென்ஷன் வந்து இதான் ஃபார்முலா. இது டேர்ம் இருக்குதுங்களா? எக்ஸ்பென்ஷனுக்குள்ளார இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் இது ரெண்டும் வந்தால் இதான் ஃபார்முலா. அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரிக்னாமெட்ரிக் கான்செப்ட்